ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸுங்கிற டாபிக் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிலையியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நிலையாக இருக்கிற பொருளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நடக்குங்கிற மாதிரி பார்க்குற ஒரு டாபிக் தான் இது. ஸோ இது வந்து எதுக்கு ரிலேட்டட் உள்ளதுன்னா, இது வந்து ரெண்டு சப்ஜெக்டோட கலவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ், இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த ஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் புரியறதுக்கு சிரமப்படலாம். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட். ஓகே, ஸோ ரிசல்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனாக இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். அது வந்து அந்த பொருளை பொறுத்து, அந்த பொருள் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வருதுங்கிறத பொறுத்து இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒரே சிங்கிள் ஃபோர்ஸை க்ரியேட் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிசல்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ அதில் ரொம்ப டீப்பாக நம்ம படிக்க வேண்டாம். ஸோ நம்ம எக்ஸாம் ஓரியன்டாகவே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில டெஃபினேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து இது புரியும். ஓகேவா? அண்ட் மேக்னிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக்னிடியூட் அப்படின்னா டிஸ்டன்ஸு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ரெண்டு ஃபோர்ஸு மோதுற இடத்துலேருந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் போதில் அதை நம்ம ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரிசல்டன்ட்டோட டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது அந்த ஃபோர்ஸ், அந்த தூரத்தை தான் அந்த டிஸ்டன்ஸை நம்ம மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சப்போஸ் இது ஒரு P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், இது Q அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு. இந்த Pங்கிற ஃபோர்ஸு கூட இந்த ரிசல்டன்ட் வந்து மேக் பண்ணுற ஆங்கிளுக்கு பேர் தான் வந்து ஆங்கிள். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளை பற்றி பேசும்போது மெயினாக வந்து இந்த ஃபோர்ஸு கூட, இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற ஃபோர்ஸ் கூட ரிசல்டன்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் அந்த ரெண்டு ஃபோர்ஸோட ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம பொதுவாக மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அதில் வந்து ஆக்சுவலி இந்த ரிசல்டன்ட் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலாவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே நமக்கு. இப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டூ ஃபோர்ஸஸ் P அண்ட் Q ஒரு ஆக்ட் ஆன பாயிண்ட், ஒரு ரெண்டு ஃபோர்ஸு P Qங்கிற ரெண்டு ஃபோர்ஸு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதனோட இந்த இருக்குது, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகுதுன்னு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, ஆக்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில். ஓகேவா? ஸோ ஒரு ஆங்கிளில் வருது. ஸோ இப்படி வரும்பொழுது அதோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னது, இந்த ரிசல்டன்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட்டு. ஸோ மேக்னிடியூடுங்கிறது அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்டன்ட்டோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் எப்படின்னா, இப்போ என் கையில் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, P அண்ட் Q அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஏங்கிற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வருது. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸு சேர்ந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்ஸாக இந்த இடம் அப்படி போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்டு இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல் AC, இதை வந்து ஏங்கிற பாயிண்ட்டு, இது டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனல். ஸோ இந்த டயகனல் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆக்சுவலி இதுதான் ஃபோர்ஸு, இது ஒரு ஃபோர்ஸு. இதை நான் ஒரு பேரலோகிராம் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன், இப்படி பேரலோகிராம் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த பேரலோகிராமோட டயகனல் இருக்குது பாருங்கள், இந்த டயகனல் தான் ரிசல்டன்ட்னா நான் எப்போ என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் சொல்லியிருக்கேன், தென் த diagonal AC will represent the resultant. So let R be the magnitude of the resultant. Rங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இது போகுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மேக்னிடியூடை நான் R அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ லெட் இட் மேக் an angle phi with P. நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபோர்ஸ் கூட இந்த ரிசல்டன்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து நான் phi அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இது ஒன்றுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேன், இது A, இது B, இது C, இது D அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இதனோட டிஸ்டன்ஸ் வந்து R, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து Q, இதனோட டிஸ்டன்ஸ் வந்து P அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வர்ற பாயிண்ட் வந்து நான் E அப்படின்னு வச்சுக்கிறேன். இது அவ்வளோவும் இருக்குது. இப்போ CAB, அதாவது இந்த ஆங்கிள் இந்த இருக்குல்ல, இந்த CAB இந்த ஆங்கிளை வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த படத்தை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தா நல்லா ஈஸியாக புரியும்.
இப்போ இந்த சிஇன்னு இருக்குது பாருங்கள், இந்த சிஇங்கிற இந்த பிளேஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏடி, பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஓகேவா? ஸோ இந்த சிஇங்கிற பிளேஸுக்கு இந்த ஏபிங்கிற அந்த கோடு வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இவங்க கொடுத்த டீட்டெயில் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் இந்த பிசியும் இந்த ஏடியும் ஈக்குவல், பேரலோகிராமில் அப்படி தான் இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பிசியும் இந்த ஏடியும் ஈக்குவல், அதனால் இதுக்கு கியூவாக இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸும் கியூவாக தான் இருக்கும். அதனால தான் பிசி ஈக்குவல் டு ஏடி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த டிசி இருக்கு பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு நான் பின்னு எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிசி என்னவாக தான் இருக்கும், உங்களுக்கு பியாக தான் இருக்கும். இப்போ கன்சிடர் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிபிஇ. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது இங்கே சி, இங்கே வந்து பி, இங்கே இ இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். அப்படி நம்ம சும்மா ரஃபாக ஆனால் போடுவோம் நம்ம. இது சி, இது பி, இது இ. ஓகே, இப்போ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் ஆக்சுவலி, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ சைன் ஆல்ஃபாங்கிறது சிஇ பை, ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சைன் ஆல்ஃபாங்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அப்படி தானே? ஸோ ஆக்சுவலி ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடனஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஆங்கிள் நம்ம இங்கே தான் எடுக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே எடுக்கிறோம் இந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது உங்களுக்கு சிஇ. ஓகேவா? சிஇ டிவைடட் பை பிசி அப்படின்னு வரும். ஆக்சுவலி இந்த சிஇ டிவைடட் பை பிசியை நான் வந்து கியூன்னு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த இருக்குல்ல, ஸோ பிசியை நான் வந்து கியூன்னு எடுத்திருக்கேன். அப்போ சிஇ டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை கியூ. அப்போது இதை வந்து எடுக்காதீங்க. ஸோ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை கியூனா சியோட வேல்யூ என்னது, இந்த இங்கே போயிடும், ஆல்ஃபா கியூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா என்ன வரும், அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போடனஸ். அப்போ பிஇ டிவைடட் பை பிசி அப்படின்னு வரும். ஸோ பிஇ எனக்கு தெரியாது, பட் பிசியோட வேல்யூ கியூன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பிசியோட வேல்யூ கியூன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன வரும், காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை கியூன்னு வரும். அப்போ பிஇ மட்டும் எனக்கு வேணும்னா இந்த கியூ இந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ பிஇ இஸ் ஈக்குவல் டு கியூ சைன் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டோட்டல் ஏஇ வேணும்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வேணும்னா இந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு, அதாவது ஏபி ப்ளஸ் பிஇ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அப்போ ஏஇ வேணும்னா ஏபி ப்ளஸ் பிஇ, இந்த இது நமக்கு தெரியும், இருக்கட்டும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் த சிஏஇ. சிஏஇனா என்னது, சிஏஇ இந்த டோட்டலாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்து இதை நம்ம வேணால் எழுதி பார்த்துக்கிறோம் நம்ம. ஓகே, இது சி, இது ஏ, இது இ. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் வந்து ஓகேவா, ஹைப்போடனஸ். அப்போ இந்த ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். இதுதான் நம்ம பிதகரஸ் தியரத்தின்படி யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஏபியோட ஆக்சுவலி இங்கே நம்ம வந்து ஒரு மென்ஷன் பண்ணாமல் விட்ருக்கோம் நம்ம. ஸோ ஏபி வந்து நமக்கு பி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அண்டு பிஇயோட வேல்யூ என்னது, ஆக்சுவலி பிஇயோட வேல்யூ வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, கியூ ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா. இது இங்கே எழுதிக்கிட்டோம்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஏஇ ஸ்கொயரு ப்ளஸ் இசி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஏஇயோட வேல்யூ வந்து எழுதியிருக்கேன். ஸோ பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இசி இப்போ தான் கண்டுபிடிச்சேன், கியூ சைன் ஆல்ஃபா ஸ்கொயரு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், என்னது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிற கியூ ஸ்கொயரு சைன் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போது இங்கே அந்த பி ஸ்கொயரு ப்ளஸ் கியூ ஸ்கொயரு, இங்கேயும் கியூ ஸ்கொயரையும் இங்கே இருக்குது, இங்கேயும் கியூ ஸ்கொயர் இருக்குது. இந்த கியூ ஸ்கொயரை நான் காமன் எடுத்தேன்னா உள்ள காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். ரிமைனிங் இருக்கிற 2pq காஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இது வந்து இது கேபிட்டல் பி. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து 1 ஆயிரும். ஸோ அதனால் ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஆக்சுவலி இந்த ஏசிங்கிறது தான் ஆர். நல்லா கவனிங்க, இந்த படத்தில் இந்த ஏசி அப்படிங்கிறத நான் ஆர் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரிசல்ட்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் அந்த ஏசி ஸ்கொயர் போல் நான் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா. அப்போ ஆரோட வேல்யூ வரும், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆல்ஃபா டேரக்ஷன் எப்படி வரும், அந்த டேரக்ஷன் நம்ம சொல்லலாம், இது வந்து டிஸ்டன்ஸ் மேக்னிடியூட். டேரக்ஷனுக்கு வந்து tan ஆல்ஃபா போட்டு அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ சிஇ டிவைடட் பை ஏஇ, tan ஆல்ஃபா தானே. ஸோ சிஇ டிவைடட் பை ஏஇ அப்படின்னு வந்துடும்.
அண்ட் அதுக்கப்புறமா சியோட வேல்யூ கியூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை பி ப்ளஸ் கியூ காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ரெண்டும் ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ணுறோங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அண்ட் இதுலேயே கராலரி இருக்குது, இது தியரம் மாதிரி ஆக்சுவலி, ஓகேவா. அண்ட் கராலரி இருக்குது. என்ன கராலரினா மூணு கராலரி இருக்குது. என்னது? இஃப் தி ஃபோர்ஸஸ் P and Q act at a right angle at each other, find the magnitude and ஓகேவா. ஸோ இதில் என்ன கராலரினா 3 விதமான கேசஸ். ஒன்று, இந்த P and Q வந்து கரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டில் நம்ம இப்போ இப்படி தான் பார்த்தோம். நம்ம சப்போஸ் இந்த பாயிண்ட் இப்படின்னு வச்சுக்கிறோமே, இந்த பாயிண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் இப்படியும் ஒரு ஃபோர்ஸ் இப்படியும் வருதுன்னு வச்சுக்கிறோமே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்டன்ட் என்ன கிடச்சிரும், ரிசல்டன்ட்டோட வேல்யூ அண்டு அந்த டிகிரி அந்த டேரக்ஷனோட வேல்யூ என்ன வரும். இப்போ R² = P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா அண்டு tan phi = 5. ஆக்சுவலி இந்த tan phiங்கிறது என்னது, நம்ம அந்த ரிசல்டன்ட்டு இந்த ஃபோர்ஸ் கூட ஏற்படுத்துகிற கோணம், அந்த டிகிரி ஆங்கிள். அண்ட் அதுக்கப்புறமா tan phi = Q sin alpha divided by P plus Q cos alpha. இப்போது நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூவை 90 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால. அப்போது இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டால் காஸ் 90 டிகிரி 0 வந்துடும். அதனால் R² = P² + Q² மட்டும்தான் வரும். அந்த டைரக்ஷன், அதாவது அந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும், tan phi = Q sin 90 டிகிரி divided by Q plus cos 90 டிகிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 1 ஆயிரும். ஸோ Q/P மட்டும் இருக்கும். எப்போ ரெண்டு ஃபோர்ஸு பெர்பெண்டிகுலராக ஒரு பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகும் பொழுது. ரெண்டாவது கேஸ் என்ன, கராலரி 2 என்னது அப்படின்னா, ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா. ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி ஃபோர்ஸு ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆச்சுன்னா அதனோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே மாதிரினா நம்ம இவ்வளோ நேரம் P and Qங்கிற டிஃப்ரெண்ட்டு ஃபோர்ஸஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது ரெண்டும் ஒரே மாதிரி டைரக்ஷனில் ஒரே மாதிரியான சைஸில் உள்ள ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டுமே P, P, Qவும் Pயாக மாறிடும். அப்போ நமக்கு R² வேல்யூ தெரியும், என்னது P² + Q² + 2PQ cos ஆல்ஃபா. இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால Qக்கு பதிலாக நான் Pயே போடுக்கிறேன். அப்போ P² + P² + 2P² cos ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ இதனோட வேல்யூ 2P² + 2P² cos ஆல்ஃபா. அந்த 2P² காமன் எடுத்தோன்னா உள்ள 1 + cos ஆல்ஃபான்னு இருக்கும். இந்த 1 + cos ஆல்ஃபா நான் 2 cos² α/2 எழுதிக்கலாம். பிகாஸ் cos² ஆல்ஃபாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வந்து 1 + cos 2 ஆல்ஃபா. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 cos² ஆல்ஃபா 1 + cos 2 ஆல்ஃபா. அப்போ நல்லா கவனிங்க, 1 + cos 2 ஆல்ஃபா, அதாவது 2 ஆல்ஃபா டபுள் த ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஃபார்முலாவில் அதனோட பாதி தான் வருது. அந்த மாதிரி நமக்கு இருக்கிறது ஆல்ஃபா தான். அப்போ அதில் பாதினா α/2. ஸோ அப்போ 2 cos² α/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ R² வேல்யூ வந்து உங்களுக்கு 4P², இந்த 2 4 ஆயிரும், cos² α/2. அப்போ அதை வந்து ரூட் எடுத்தோம்னா 2P cos ஆல்ஃபா. இதுதான் ரிசல்டன்ட்டு. சேம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிடுச்சுன்னா அதனோட ரிசல்டன்ட் இது. அண்ட் tan phi = அதனோட டைரக்ஷன் எப்படின்னா அதனோட ஃபார்முலா Q sin alpha divided by P plus Q cos alpha. நமக்கு இங்கே QP எல்லாமே ஒன்று தான். அதனால் P sin alpha divided by P plus P sin alpha. அப்போ இந்த Pயை காமன் எடுத்தோம்னா P × 1 + cos alpha. 1 + cos alphaவோட எக்ஸ்பான்ஷன் என்னது, ஆக்சுவலி 1 + cos alphaவோட எக்ஸ்பான்ஷன். ஆக்சுவலி இந்த P கேன்சல் ஆயிரும். அப்போ sin alpha divided by 1 + cos alpha இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ sin alpha ஆக்சுவலி நமக்கு தெரியும், sin 2θ = 2 sin θ cos θ. அதாவது டபுள் த θ will make this half of this θ. ஸோ அதனால் நம்ம இங்கே ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ அதில் பாதி α/2. ஸோ அதனால் sin ஆல்ஃபாவை 2 sin α/2 cos α/2 போடலாம். சிமிலர்லி 1 + cos ஆல்ஃபா 2 cos² α/2 போடலாம். ஸோ 2 கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது சைனும் காசும் மட்டும் தான். ஸோ அதை tan α/2 போடலாம். ஸோ இப்போ tan phi = tan α/2னா நமக்கு ஆங்கிள் தான் வேணும். இப்போ ஃபையோட வேல்யூ α/2 அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது செகண்ட் கராரலி. தேர்ட் கராரலி என்னதுன்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேவா. ரெண்டு ஃபோர்ஸ்னா, ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்டன்ட் வரும், மேக்னிடியூட் வரும், அண்டு அந்த ஆங்கிள் வரும். இப்போது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அந்த ரிசல்டன்ட் போகலாம், மினிமம் எவ்வளோ குறைவாக அந்த ரிசல்டன்ட் போகலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் வேல்யூ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசோட வேல்யூ தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, அந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஓகேவா. ஸோ அந்த ஆல்ஃபாங்கிறது மெயினாக வந்து காஸ் ஆல்ஃபா. நீங்கள் வந்து அந்த ரிசல்டன்ட்டோட ஃபார்முலாலையும் சரி, அந்த tan phiயோட ஃபார்முலாலையும் சரி, மெயினாக காஸ் ஆல்ஃபாவை பற்றி தான் வருது. ஸோ காஸோட எக்ஸ்ட்ரீம் வேல்யூ 1,
காசோட அதாவது காசோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1லேருந்து 1 தான் அதோட ரேஞ்ச். காசோட லீஸ்ட் வேல்யூ -1, ஹையஸ்ட் வேல்யூ 1. அப்போது நான் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணேன்னா காசோட மேக்ஸிமம் வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். எந்த டிகிரிக்கு 1 வரும்? அந்த ஆல்ஃபா = 0க்கு 1 வரும். ஸோ மேக்ஸிமம் 0 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதனோட ரிசல்டன்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த ரிசல்டன்ட் காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1ன்னு போட்டோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக r² = p² + q² + 2pq வந்துடும். அதுவே ரொம்ப லீஸ்டான்னு யோசித்தீங்கன்னா -1 அப்படின்னு வரும். காஸ் ஆல்ஃபா -1 ஆல்ஃபாவோட வேல்யூ 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியில் தான் அது என்னவா மாறும்? ரொம்ப லீஸ்ட்டாக மாறும். ஸோ அப்போது காஸ் ஆல்ஃபா பதிலாக -1 போட்டிங்கன்னா அந்த ரிசல்டன்ட்டு r² + p² + q² - 2pq அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ரிசல்டன்ட்னா என்ன? ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும்போது அதிலிருந்து கிடைக்கிற ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 கேஸ் பார்த்தோம். அது அதாவது ஈச் 2 ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் எப்படி இருக்கும், 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதோட ஹையஸ்ட் வேல்யூ எப்படி இருக்கும், லோயஸ்ட் வேல்யூ எப்படி இருக்கும், இந்த 3 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இது போதும். இந்த தியரியை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தியரியை வச்சு தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. அது நம்ம என்னங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் இதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்னங்கிறது நம்ம போக தெரியும். ஸோ நான் முதலே சொல்லிட்டேன், ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர் புரியறதுக்கு கொஞ்சம் சிரமப்படலாம். 1-2 தடவை இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் அது பார்க்கலாம். தேங்க்யூ.